வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பித்ரு தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். பித்ரு தோஷம் தான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் கடுமையான தோஷம் அது. ஓகேங்களா? இது எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் 5ஆம் இடமும் 9ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 2 இடத்துலையுமே பாவிகள் உடைய பார்வை இல்லை ராகு கேது உடைய கிரகத்தோட பார்வை இருந்தாலும் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த தோஷம் வரும். இந்த தோஷம் எதுக்கோசம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிங்கன்னா, தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ மறைந்தவர்கள் முன்னோர்களுக்கு நம்ம சரியான பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது, அதுமாரி அவங்கள இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுத்து, அவங்க ஆன்மா சாந்தி அடையாமல் போகுது. இதுக்கோசம் அந்த தோஷம் வரும். இந்த தோஷம் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த தோஷம் வந்தால் திருமண தடை ஏற்படும். திருமணம் நடக்காமே போகும். சில டைமில் குழந்தை பாக்கியம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே விவாகரத்து அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வரும். கலப்பு திருமணம், சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா லைஃப் போயினே இருக்கும், டப்புன்னு டவுனுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலாம் வரும். இந்த பித்ருதோஷத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பித்ருதோஷத்துக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா, அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்குறது தான். வர அமாவாசை அப்போ தர்ப்பணம் கொடுங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் தர்ப்பணம் கொடுத்து புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கும். ரொம்ப கடுமையான தோஷமாக இருந்தால் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி வந்தீங்கன்னா தோஷம் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு நல்லது. இந்த பதிவு எதுக்கோசம் கேட்டிங்கன்னா, வரும் சனிக்கிழமை அமாவாசை வருது. ஸோ அதுக்கோசம் ஒரு பதிவு போட்டுக்கிறேன். மேலே ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.